அமித்ஷா அவர்கள் இங்கே வந்துவிட்டு பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறியிருக்கிறார். டாஸ்மாகிலே ஊழல், மணலிலே ஊழல், எல்காட்டிலே ஊழல் என்று பட்டியல் போட்டிருக்கிறார். மிகப்பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார். டிரான்ஸ்போர்ட்டிலே ஊழல், மின்துறையிலே ஊழல் என்றெல்லாம் ஊழலே சம்பந்தப்படாதவர்கள், ஊழலே செய்யாதவர்களை போல அமித்ஷா அவர்கள் பேசிவிட்டு போயிருக்கிறார். எந்த கட்சியோடு தான் உயிரோடு இருக்கிறவரை மீண்டும் உறவை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அம்மையார் அவர்கள் சொன்னார்களோ அந்த கட்சியோடு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு வரை பிஜேபியோடு உடன்பாடு கிடையாது என்று அடித்து பேசிவிட்டு அவர் பேசியதை நம்பி எனது அருமை நண்பர் ஜெயக்குமார் அவர்களும் பேசினார். பிஜேபியோடு கூட்டணி கிடையாது என்று சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக ஜெயக்குமார் அவர்கள் பேசவே இல்லை. கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிட்டாரு. நானும் ஒரு வகுப்பு தோழர்கள் சட்டக்கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். அந்த அடிப்படையில் அவர் திராவிட இயக்க கொள்கையை பற்றுள்ளவர். அவருக்கு பிஜேபி எல்லாம் அப்பொழுது தெரியாது. நாங்கள் படித்த போது பிஜேபி என்கிற கட்சியே இல்லை தமிழ்நாட்டிலே. அப்படிப்பட்டவர் இயற்கையிலேயே அவருடைய பெரியப்பா பேரே பெரியார் என்பதுதான் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி சொன்னதை கேட்டு பாஜகவை கடுமையாக திட்டிவிட்டு இன்றைக்கு அமித்ஷா நிர்பந்தப்படுத்தி என்ன நிர்பந்தம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிகப்பெரிய ஊழலை செய்துவிட்டு சரியாக மாட்டிக்கொண்டதாகவும் அதற்காக அவரை கைது செய்ய போகிறோம் என்கிற சூழ்நிலை மிரட்டப்பட்டதாகவும் அந்த சூழலுக்கேற்ப எடப்பாடி அமித்ஷாவிடத்திலே போய் சரண்டராகி இன்றைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பார்த்தீர்களானால் 1967 இன்றைக்கு அண்ணா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்ததோ அதற்கு பின்னால் இந்த நாள் வரை கூட்டணி ஆட்சி என்கிற நிலையே ஏற்பட்டதில்லை. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே மக்கள் அங்கீகரித்ததும் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு அமித்ஷா சொல்லுகிறார், எடப்பாடி சொல்லவில்லை. நேற்றைக்கு வரை ஊழல் குற்றவாளிகள் என்று சொன்னவர்கள் 2 பேர் ஒருவர் குற்றச்சாட்டை கொண்டவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார் எடப்பாடி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார். ஆக தமிழ்நாட்டிலே ஒரு கலாச்சாரமே இல்லை என்கிற போது புதிதாக கூட்டணி கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து எப்படியாவது பாஜகவினுடைய காலை பதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த நல்ல மனிதனாக இருந்த வாஜ்பாய் இருந்த போது கூட ஒரே ஒரு இடத்தில் அடிக்கடி தேர்தல் வரக்கூடாது என்பதை ஒரே காரணத்திற்காகத்தான் குட் பர்சன் ராங் பார்ட்டி, அதாவது ஒரு கெட்ட கட்சியிலே இருக்கிற நல்ல மனிதர் வாஜ்பாய் என்ற பொறுப்பேற்று அவர் பிரதமராக இருப்பதற்கு நிபந்தனைகளோடு சரியான நிபந்தனைகளை விதித்து அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்லவர்கள் யாரும் இல்லை. நேற்று இரவு 11:30 மணிக்கு இரவு 11:30 இந்திய பிரதமராக இருக்கிற அவர் இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கிறார் என்று சொல்கிறார். இந்தியாவில் அவர் இருப்பது குறைவுதான். அவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் பிரதமராக இருக்கிற போது உலக நாடுகளை எல்லாம் பார்த்து விட வேண்டும் என்கிற ஆசை தான் அவருக்கு இருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற நம்முடைய இந்திய நாட்டிலே இருக்கிற மணிப்பூரிலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள். 250க்கு மேற்பட்ட கிறிஸ்தவ கோயில்கள் அங்கே அடித்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 250க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாணமாக்கி உடம்பிலே ஒரு சிறு துணி கூட இல்லாமல் குக்கி இனத்தை சேர்ந்த 2 சிறுமிகளை 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை, மாணவிகளை நடக்க வைத்து இழுத்து சென்று மைதேயி மக்கள் இனத்தை சேர்ந்த மக்கள் அங்கே மகிழ்ச்சி அடைந்த காட்சிகள் எல்லாம் நடந்தேறியது. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு மாநிலத்துடைய முதல்வராக ஒரு மாநிலத்தில் நடக்கிற அது பாஜக ஆண்டு கொண்டிருந்த மாநிலம், இன்றைக்கு பாஜக ஆளுமையில் இருக்கிற மாநிலம். அந்த மாநிலத்தில் நடக்கிற கலவரத்தை போய் பார்க்கவில்லை, அது கட்டுப்படுத்த முடியவில்லை. கிட்டத்தட்ட 90,000 அங்கே சிஆர்பி வீரர்கள், ராணுவ வீரர்கள், துணை ராணுவம் அங்கே இருக்கிறது. இருந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படி கட்டுப்படுத்த முடியாத ஒரு செயலற்ற ஆளுமை திறன் இல்லாத ஒரு வியாபாரி, நான் சொல்லவில்லை, அவரே சொன்னதுதான், டீ கடை வைத்திருந்தேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுமை திறன் இல்லாத ஒருவர் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நாடு இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. அமெரிக்காவை ஆளுகிற ட்ரம்ப் அனுப்புகிறார். அங்கிருக்கிற இந்தியர்களை கையிலும் காலிலும் விலங்கிட்டு, குழந்தைகளை கூட விலங்கிட்டு அங்கே விமானத்தில் இருந்து அனுப்புகிறார். வெக்கம் கட்ட மோடி அமெரிக்காவுக்கு செல்கிறார். ஒரு கொலம்பியாவுடைய அதிபர் எதிர்த்து பேசுகிறார். ஒரு மெக்சிகோவுடைய அதிபர் எதிர்த்து பேசுகிறார். சீனா மீது வரி விதித்தால் அதற்கு தகுந்த மாதிரி நானும் வரி விதிப்பேன் என்று சொல்லி சீனா அதிபர் அங்கே பேசுகிறார். ஆனால் தன்னுடைய மக்களை எல்லாம்
விலங்கிட்டு கொத்தடிமைகளை போல இழுத்து வர சொல்லி அமெரிக்காவிலிருந்து அனுப்பி வைக்கிறார். இன்னும் இந்திய மாணவர்கள் பலரை நாடு நடத்த இருக்கிறார். அப்படிப்பட்ட ட்ரம்பிடம் சென்று போய் பள்ளித்து பேசிக் கொண்டு விட்டு, ஏன் எங்கள் மக்களை நீ விலங்கிட்டு அனுப்பி வைத்தாய்? எங்கள் மக்களை விலங்கிடுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அதற்கு எங்கள் மக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரிடத்திலே கை குலுக்கி விட்டு வந்திருக்கிற மோடி அவர்களே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் எங்கள் ஆட்சியை பார்த்து ஊழல் ஆட்சி என்று. அது எப்பொழுது? நேற்று இரவு 11:30 மணிக்கு பேசுகிறார், மாலை அமித்ஷா பேசுகிறார். நான் கேட்கிறேன், ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் பகிரங்கமாக கேட்கிறேன். டாஸ்மாக் ஊழல் என்று சொல்லுகிறீர்களே, அண்ணாமலை படைத்தான் சொன்னார், அருமை சகோதரி சொன்னார், சுஜாதா சொன்னார், அண்ணாமலை பேசினார் என்று பொய்யா பேசினான். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் கூட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு தமிழ அந்த பாஜகவுக்கு தலைமையேற்று இருக்கிறான், இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். நான் முரசொலியில் எழுதும் போது கூட அண்ணாமலை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுவதில்லை. என்ற ஒரு தமிழன், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக ஆக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் தோன்றிவிடுகிற காரணத்திற்காக நான் பேசினேன், எழுதுவேன். அந்த அண்ணாமலை பேசுவது அத்தனையும் பொய்யா பேசி பரபரப்பாக பேச வேண்டும், தன்னை பற்றி மக்கள் பேச வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கம். எல்லாம் ஒரே ஒரு சான்றை சொல்லுகிறேன், என்ன வாய் கொழுப்பு திமிர் இருந்தால் அவர் பேசுகிற போது இங்கே அந்த பகுதியில் இருக்கிற பாஜக காரர்கள் யாராவது இருப்பார்களே, ஆனால் நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு பேசட்டும். நாளைக்கு கூட்டத்தை போட்டு பேசுங்கள். நான் வேண்டுமானால் ஆர்டி செயலிடத்திலே சொல்லி மறு கூட்டத்தை போட வைத்து வந்து பேசுகிறேன். நான் சொல்லுகிறேன், அண்ணாமலை சொல்லுகிறார், அறிவாலயத்தை நான் உடைப்பேன், அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கல்லை கட்டுவேன், பிடிங்கி எடுப்பேன். அட அண்ணாமலையே, நீ நல்ல தாய்க்கு நல்ல தகப்பனுக்கு பிறந்திருந்தால் அண்ணா அறிவாலயம், எது அண்ணாவின் பேர் இருக்கிற அறிவாலயம், அந்த அறிவாலயத்தினுடைய அந்த ஓரத்தில் இருக்கிற வேலி இருக்கிறது பார்த்தா, இரும்பு கம்பி போட்டிருக்கிற அதை கூட ஒன்றால் தொட முடியாது. ஞாபகம் வைத்துக்கொள். நீ போய் என்னுடைய செங்கல்லை உடைக்கிறாயா, செங்கல்லை உருவுகிறாயா? நீ செங்கல்லை உருவினால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமா? நீ செங்கல்லை உருவினால் உன் கை உன்னிடத்தில் இருக்காது, உன் கையை நாங்கள் உருவி எடுத்து விடுவோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள். நீ அண்ணா சாலைக்கே செல்ல முடியாது. அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே, அந்த அண்ணா அறிவாலயத்துக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த அண்ணா சாலைக்கு கூட உன்னால் செல்ல முடியாது. அடித்து விரட்டப்படுவாய். ஏதோ ஊருக்கு ஒரு பேர் இருக்கிறது போல நினைத்துக் கொண்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி சொல்றார், 5000 மதுக்கடைகளில் எங்கள் மகளிரிடையே வைத்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் படத்தை மாட்டி வைப்போம். யார்? அண்ணாமலை சொல்லுறார். 5000 பேர் உங்க கட்சியில் இருக்காங்களா? 5000 மகளிர் இருக்காங்களா? 500 மகளிர் இருக்காங்களா உங்க கட்சியில? நீ பேசுறிய ஒரு டாஸ்மாக் கடையில நீ சொன்னபடி போய் முதலமைச்சர் படத்தை மாட்டீங்க. நல்ல ஆண்மகனாக இருந்தால் நீ சொன்னதை செய்திருப்பாய். நீ செய்திருக்க வேண்டும். அண்ணா அறிவாலயத்துக்கு நீ வந்திருக்க வேண்டும். அண்ணா சாலைக்கு நீ வந்திருக்க வேண்டும். டாஸ்மாக் கடைகளிலே போய் நீ வந்து முதலமைச்சருடைய படத்தை அங்கே மாட்டியிருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யவில்லை. அண்ணாவை நீ திட்டினாய் போட்டாயா? எந்த அண்ணாவை திட்டினாயோ, எந்த அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிற ஜெயலலிதா அம்மையாரை திட்டினாயோ, உன்னை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அண்ணாமலையே, நீ அண்ணாவை சொன்ன காரணத்தினால்தான், எங்கள் அண்ணா அறிவாலயத்தை தகர்ப்பேன் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு நீ பதவியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாய். இதுதான் வரலாறு உனக்கு தந்திருக்கிற பாடம். இனிமேல் திமுகவை பற்றி பேசுவதற்கு நீ நாக்கை திறக்க கூட கூடாது. முடியாது, உன்னால் முடியாது. அந்த தைரியம் துணிச்சலும் உனக்கு இருக்காது. அப்படி அண்ணா அறிவாலயத்தில் நீ கை வைத்தால் கமலாலயம் சென்னையிலே இருக்காது. கமலாலயத்தை நாங்கள் தூக்கி எறிந்து விடுவோம். எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். ஏதோ பொதுக்கூட்டத்திலே மேடைகளை நாங்கள் பேசுகிறோம் என்பதாக எண்ணிவிடக் கூடாது. நீ தினந்தினம் பத்திரிகையாளரை சந்தித்துக் கொண்டு சவால் விடுகிறாய், பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறாய். எங்களுக்கு பரபரப்பாக பேசுவது எங்களுக்கு பழக்கமல்ல.
நாங்கள் செய்கைகளை செய்து காட்டக்கூடியவர்கள். நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் செய்வோம், செய்து காண்பிப்போம். அதைத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செய்யாததை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு 40க்கு 40 தொகுதிகளை வெற்றி தந்தார். உங்களால் என்ன செய்ய முடிந்தது? ஒரு தொகுதி ஜெயிக்க முடிஞ்சா? ஒரு தொகுதி. அதிமுக வரலாற்றில் 7 தொகுதிகள் டெபாசிட் போடுச்சு. எடப்பாடி சாதனை இதுதான். எம்ஜிஆர் இருந்த போது அப்படி அல்ல, அம்மையார் இருந்த போது அப்படி அல்ல. 7 தொகுதியில் டெபாசிட் போனது. அது எதற்காக நீங்கள் பார்க்க வேண்டும் தலைவர் சகோதரர்களே. திட்டங்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். நான் பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இந்த பாஜகக்காரர்களை மட்டுமே தொங்கி தோள உரித்து அவர்களை போட்டு விடுவேன், அந்த அளவுக்கு விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு பேசுகிறார்கள் பட்டியலின சமூகத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும். நேற்றைக்கு அமித்ஷா பேசியிருக்கிறார். பட்டியலின சமூகத்துக்கு பாதுகாவலராக இந்த 3 மாதத்தில் மட்டும் பட்டியலின இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 16 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 16 பேர். இன்னொன்றையும் சொல்லுவேன், இந்த 3 ஆண்டு காலத்திலே மோடி அரசாங்கத்திலே 3090 சரியாக குறித்துக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் பட்டியலின மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காகத்தான் சொல்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்திலே 3090 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாஜக ரவுடிகளால். இதையெல்லாம் நான் உணர்ந்து ஒன்றை சொல்லுகிறேன், எத்தனையோ திட்டங்களை பலர் தந்திருக்கலாம். ஆனால் வாக்குகளை எண்ணி திட்டங்களை தருகிறவர்கள் நாங்கள் அல்ல. கலைஞரும் அப்படித்தான். கலைஞர் திட்டங்களை தந்தார். பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம். பிச்சைக்காரர்களை யாராவது மதிப்பார்களா? ஜெர்மனியிலே ஹிட்லர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நாட்டிலே பிச்சைக்காரர்களே இருக்கக்கூடாது என்று சுட்டு தள்ளினான். ஆனால் பிச்சைக்காரர்களையும் மதித்து உலகத்திலேயே அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு திட்டத்தை தந்து அவர்களை வாழ வைத்தவர் என்று சொன்னால் அது கலைஞர்கள் தான். இந்த பிச்சைக்காரர் வந்து ஓட்டு போடுவாங்கன்னா எந்த பிச்சைக்காரரும் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்கல. ஓட்டுக்காக அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அதே போல தொழுநோயாளிகளுக்கு திட்டத்தை தந்தவர் கலைஞர். அன்னை தெரசா ஒரு கடையில் போய் கேட்கிறாங்க, தொழுநோயாளிகளுக்கு நான் உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்ய நிதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. கையில காரை துப்பிட்டான் அந்த கடைக்காரன். உடனே அன்னை தெரசா கோவிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க தெரசா. ஆனா கோபிக்காம இந்த துப்புட எச்சில் எனக்காக இருக்கட்டும், ஆனா தொழுநோயாளிகளுக்கு எதையாவது கொடுங்கள் என்று மீண்டும் கையை கேட்டுகிறார். அப்பொழுதுதான் அந்த கடைக்காரன் இறக்கப்பட்டு கொஞ்சம் நிதி கொடுக்கிறான். அதனால்தான் அவர் அன்னை தெரசா ஆனார். அப்படித்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு தொழுநோயாளிகளுக்காக ஒரு திட்டத்தை தந்தார். அதே போல கடைசியாக ஒன்று, இந்த முதல்வர் எத்தனையோ திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 5 லட்சம் மாணவர்கள் தமிழ் புதுமை திட்டத்திலே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லாமல் ஓட்டுக்காக திட்டங்களை கொடுக்கிற இயக்கம் உள்ள திமுக, அதன் தலைவரும் ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக, மக்களிடத்திலே வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை தருகிறவர் அல்ல. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் இந்த உலகத்திலே எந்த நாட்டிலும் இருக்கிறதா? இதற்கு முன்னால் இருந்திருக்கிறதா? நான் கேட்கிறேன். எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, வல்லரசு எல்லாம் இருக்கிறது. எந்த நாட்டிலும் காலை உணவு பிள்ளைகளுக்கு தர வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் பசியோடு இருந்தால் படிக்க முடியாது. எனவே அவர்களுக்கு படிக்க காலையிலேயே பசிக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று காலை உணவு திட்டத்தை தந்தார். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகள் அவங்க ஓட்டு போட போறாங்களா? அவங்க ஓட்டு போடுறவங்க கிடையாது. அந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள், நம் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்று முதல்வர் நினைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைவரும் அவரை அப்பா என்று அழைக்கிறார்கள். எனவே அவர்தான் இன்றைக்கு இலவச காலை உணவு திட்டத்தை தந்தார். அவர் தந்த காரணத்தினால்தான் இங்கிலாந்து தொழிலாளர் கட்சி காலை உணவு திட்டத்தை விளம்பரத்திலே அறிவிக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு மாநிலத்திலே காலை உணவு திட்டம் இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இலங்கையிலே காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும்
இந்தியாவிலே பல மாநிலங்கள் காலை உணவு திட்டத்தை கர்நாடகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சில மாநிலங்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். இப்படி மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டி, நான் மாநிலத்தை மட்டும் சொல்லவில்லை, இந்திய நாட்டை மட்டும் சொல்லவில்லை, உலக நாடுகளுக்கே வழிகாட்டியாக ஒரு திட்டத்தை மோடி தந்திருப்பாரா, அமித்ஷா தந்திருப்பாரா? ஆனால் உலக நாடுகள் பார்த்து அந்த திட்டத்தை நம் நாட்டிலும் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டத்தை கொடுத்தவர், காலை உணவு திட்டத்தை தந்தவர் நம்முடைய அண்ணன் தளபதி என்பதை சொல்லி அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி வந்து அமர்ந்திருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும், ஒரு காலத்தில் ஏடிஎம்கே கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஏடிஎம்கே கூட்டம், நான் ஏடிஎம்கேல மாவட்ட செயலராக 11 வருஷம் இருந்தவன், 11 வருஷம் மாவட்ட செயலர் இருந்தவன், 2 பீரியட் ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்தவன். இந்த தொகுதியில் சுற்றி வந்திருக்கேன். ஆர்கே சுற்றி வந்திருக்கேன். மருது கணேஷ் கேட்டுட்டு இருக்காரு, அவர் வீட்டு வேலை பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாங்கள் அப்போ கூட்டம் போட்டோம்னா அதிமுக கூட்டத்துக்கு அதிகம் வர்றது பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டத்துக்கு அதிகமாக வர்றது யாருன்னா தாய்மார்கள் தான் வர்றாங்க. தாய்மார்கள் எந்த ஒரு இயக்கத்தை அங்கீகரிக்கிறார்களோ அந்த இயக்கம் தான் என்றைக்குமே அந்த நாட்டின் ஆளுங்கட்சியாக வரும் 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 என்று சொல்லி 2026 ஆளுங்கட்சியாக அண்ணன் தளபதி தான் முதலமைச்சராக அமருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.